அதனாலதான் பலமான ஆகாரத்தை சாப்பிடத்தக்க நீதியிலும் பரிசுத்தத்திலும் பழக்கப்பட்ட ஆத்துமா ஞானேந்திரியம் உள்ளவர்களுக்கே இது தகும். அவங்கதான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்து என்ன செய்ய முடியும், உட்கொள்ள முடியும். அந்த இடத்துக்கு வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதனாலதான் ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூத், ஐ ஆம் த லைஃப். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வே பார்த்துட்டோம். ஆமா, அதான் தேவனுடைய ராஜ்யம் தான் வே, அவருடைய நீதி தான், அது ரைச்சஸ்ல பார்த்துட்டோம். இப்ப பார்க்க போறதுதான், இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறதுதான் இது வரும். இதுல வந்து நம்ம பார்த்துடலாம். இதுல என்னன்னா, இப்ப நாய்களுக்கு என்ன செய்யக்கூடாது, கொடுக்கூடாது. ஏன்னா அது பரிசுத்தம் இல்லையா, நாய் என்ன செய்யாது, பகுத்தறிவு பண்ணாது, எல்லாத்தையும் தின்றும், எது போடாலும் தெரியும், எல்லாத்தையும் தின்றும். அதுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. திங்கோ தள்ளும், அதாவது ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது, எது நல்லது கெட்ட தீர்மானிக்க முடியாது. இப்ப நம்ம சொல்றோம் தானே, இதான் மூல மொழியில இப்படி இருக்கையா, இது வந்து இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணதுல இப்படி இருக்கையா அப்படின்னா அவங்களால என்ன பண்ணிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அந்த மாதிரி இருக்காங்கன்னா இவங்களுக்கு நீங்க என்ன பண்ண முடியாது, சத்தியத்தை சொல்ல முடியாது. இவங்க என்ன அந்த இடத்துக்கு என்ன செய்யல, கடந்து வரல. அப்ப ஒவ்வொரு கிறிஸ்தவ பால் குடிக்கிறவர்களாவே இருக்கிறார்கள். இவங்களுக்கு பரிசுத்தமானது எது ஹோலி ரைட்டிங்ஸ், அதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க விசுவாசியாக இருக்கிறார்கள். அப்ப அவங்க அடுத்தடுத்து கொண்டு வர வேலை தானே போதவனுடைய வேலை. அதனாலதான் கிறிஸ்துவை உருவாக்கும் அளவு கற்ப வேதனை என்ன செய்யப்பட வேண்டியது இருக்கிறது. ஆமென். இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்றாரு, இந்த ரெண்டு விலங்குமே இது கிடையாது, ஹோலி இது கிடையாது, அக்செப்டபிள் கிடையாது. இது ரெண்டுமே வந்து அன்ஹோலி தான். சரியா உங்களுக்கு? இப்ப இது ரெண்டையுமே எதுக்கு கொண்டு வர்றாரு, ஒண்ணு நாய், சரியா, அதுகிட்ட என்ன செய்யாத, பரிசுத்தமானதை போடாது. ரெண்டாவது சொல்ல வர்றாரு, பன்றியை கொண்டு வர்றாரு. பன்றிக்கு முன்பு முத்துக்கல்லை போடாது. என்னன்னா, இந்த பன்றி என்ன பண்ண முடியாதுன்னா, ஸ்மெல் பண்ண முடியாது. அதாவது அது வந்து ஐடென்டிஃபைக்காக சொல்றாரு. எது பாஸ்டமா, நாய் வந்து ஹோலி அன்ஹோலியா ஐடென்டிஃபை பண்ண முடியாது, சரியா. ஆனா பன்னி வந்து வேல்யூ பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. நீங்க போடுகிற முத்துக்குண்டான வேல்யூ அதுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. சரி, வேல்யூ தான் கிடைக்கல அப்படின்னு பேசாம இருக்குமானா இருக்காது. அதைத்தான் ரொம்ப எக்ஸாம்பிளா சொல்றாரு. நீ வந்து போடுற அந்த பன்னி வந்து எப்படின்னா, உன்னுடைய நீ போடுகிற முத்துக்குண்டான வேல்யூ தெரியாது. ரெண்டாவது திருப்பி உங்களை பீஸ் ஆக்கணும். அதாவது அந்த மினிஸ்ட்ரியே உங்களை செய்ய விடாத அளவிற்கு உங்களை பிச்சு வேஞ்சு எடுத்துரும். ஒரு சில பாசஸ்லாம் என்கிட்ட பயங்கர இந்த வசனத்துல நிமித்தம் நான் சொல்லும்போது கோவப்பட்டு என்கிட்ட வந்தாங்க. இப்ப அவங்களே படிக்கும் போதுதான் புரிஞ்சு கொள்றாங்க. கொஞ்ச நாள் ஸ்டூடெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்ப சொல்றாங்க எல்லாம் மனந்திருந்து, பாஸ்டர் நீங்க இந்த வசனத்தை சொல்லும் போது எங்களுக்கு பயங்கர கோபமா வரும் பாஸ்டர். அப்ப எங்களை பன்றின்னு சொல்றாரா, எங்களை நாயின்னு சொல்றாரா, அவ்வளவு கோபம் வரும் பாஸ்டர். அப்புறம் ஒரு 4 கிளாஸ் 5 கிளாஸ் உட்காந்துதான் புரியுது, ஆமா உண்மைதான். அப்படிப்பட்டவங்களுக்கு இதை என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. உண்மைதான் பாஸ்டர் அப்படின்னு. இப்ப ரீசெண்டா கூட ஒரு பாஸ்டர் சொன்னார், ஒரு பெரிய போதகர் தான். அவர் சொன்னார், நாங்கள் அன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த வசனத்து நிமித்தம், எப்படி எங்களை எல்லாம் ஒரு பாஸ்டர் இப்படி சொல்லலாம் அப்படின்னு. பட் உண்மை வேல்யூ அதான் பாஸ்டர். சரி, உங்களுக்கு இந்த பன்றி மட்டும் ரொம்ப நாயாவது என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு ஐடென்டிஃபை தான் பண்ணாது. ஆனா இது என்னது, பண்ணி திருப்பி கீறி போட்டோம், திருப்பி உங்களை என்ன பண்ணணும்னா பீஸ் ஆக்கணும். அதை பற்றி தமிழ்ல எப்படி இருக்கு, கீறி போடுவோம் இருக்குல்ல. ஆனா பட் என்னன்னு சொன்னா, உங்களை வந்து பிச்சு பீஸா போக்கி போடுறோம். உங்களை பீஸ் ஆக்கிட்டா என்ன பண்ண முடியாதுன்னா, நீங்கள் குலைந்து போவீர்கள்.
நீங்க அந்த இடத்துல இருந்து திரும்பமாக அந்த ஊழியத்தை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாத அளவுக்கு உங்க மேல என்ன பண்ணிரும், அவ்வளவு கோபாக்கினையோட திரும்பி உங்களை தாக்கும்னு சொல்றாரு. பீறி போடும், பீறி போடும் இருக்கா, பீறி போடும், அதான் பீஸ் பீஸ் ஆக்கிரும். பீறி போட்டா அப்புறம் எப்படி நீங்க உயிரோட இருப்பீங்க, செத்து போயிருவீங்கல்ல. ஆமா. அப்ப நீங்க ஊழியம் செய்யும் போது உங்கள்கிட்ட இருக்கிற ஹோலி என்னன்னு தெரியணும், உங்கள்கிட்ட இருக்கிற பேர்ல் என்னன்னு தெரியும். அதனாலதான் பவுல் என்ன செய்யறாரு, எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே நாங்க என்ன பண்ணோம், போதித்தோம், விவரித்து காண்பித்தோம், உண்மை உள்ளவர்களிடத்துல ஒப்புவித்தோம். கர்த்தர் என்னை உண்மை உள்ளவர் நம்பினார் அப்படின்னா கர்த்தர் என்ன நாயாவும் நினைக்கல, பன்றியாவும் நினைக்கல. அதனாலதான் கொடுத்தாரு. அதனாலதான் உண்மை உள்ளவர்களுக்கு நாம என்ன செய்யறோம், ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கர்த்தரோடு நீங்க பயணிக்கணும்னா இந்த 3 பேரை நீங்க வாழ்க்கையில சந்திச்சே ஆகணும். சரியா உங்களுக்கு? 3 பேரும் கண்டிப்பா உங்க ஊழியத்துல அது இருப்பாங்க, எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. எனக்கு இந்த பன்றி அனுபவம்லாம் நிறைய இருக்கு. என்னை வந்து உதாசீனப்படுத்தி, என்னை நக்கல் பண்ணி, என்னை வந்து பல பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தி இப்படிலாம் பண்ணவங்க தான் இன்றைக்கு முழிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவே பண்ணும்போது உங்களை பண்றதுக்கு என்ன இருக்கு? இதெல்லாம் சாட்சிக்காக சொல்றேன். இல்ல சொல்றேன், அங்கேயே பண்ணாங்க, அது நடக்கதான் செய்யறேன். இன்னைக்கு கடந்து வந்த பொழுது இன்றைக்கு நம்ம நிற்கும் போது புரிந்து கொள்ள முடியுது. ஓகே, எனக்கு தெரியும் ஊழியத்தில் இருக்கிறதுனால நாய் இது பண்ணி. ஆமென். இப்ப நமக்கெல்லாம் எச்சரிப்புக்காக சொல்றேன், எச்சரிப்பு கண்டிப்பா. அப்ப நீங்க என்ன இந்த 1:7:1 சொல்றது போல நாங்க தீர்க்கல, ஆனா பட் என்ன பண்ணிக்கிறேன், ஜட்ஜ்மென்ட் பண்றேன், அறிந்து கொள்ளுகிறேன். இது ஒரு ஓமையா கொள்ளுதல். நான் வந்து எனக்கு அந்த நாலேஜ் இருக்கணும், எனக்கு அந்த சென்ஸ் இருக்கணும். யாருன்னு பகுத்து பார்க்கறது ஞானம் நமக்கு தேவைப்பா. அது நம்ம தீர்க்கப்படக்கூடாது. நீ பண்ணி அப்படி போட்டு கொடுக்க கூடாது. பட் ஆனா புரிஞ்சுக்கணும், என்னன்னு புரிஞ்சு ஒதுக்கணும். ஓகே, இதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது, மூவ் பண்ண கூடாது. அப்ப ஸ்டாப் பண்ணி, அப்பதான் நமக்கு என்னது, இது சேஃப்டி. இல்லைன்னா காக்கப்படுவோம், நாம உயிரோட காக்கப்படுவோம். இல்ல நம்ம மினிஸ்ட்ரி ஒண்ணும் இல்லாம போயிடும். மினிஸ்ட்ரி என்ன ஆயிரும், திரும்பி பேர்ல் போட்டு இருந்தீங்கன்னா அது எதிர்பார்க்கிறது வந்து அதுக்குண்டான உணவு. அதனால உங்களால என்ன பண்ண முடியாது, வேல்யூ பண்ண முடியாது. ஸோ ஐடென்டிஃபை வேல்யூ, இது 2 இல்லாத இடத்துல நீங்க செஞ்சீங்கன்னா மாட்டிக்குவீங்க அப்படிங்கிறத இங்க என்ன செய்யறாரு, சொல்றாரு. இப்ப இதை கேட்கிறவங்க யாரு, பப்ளிக் தான் கேட்கிறா, சீசர்களும் பப்ளிக்கும் கேட்கிறாங்க. சரியா? அவங்களுக்கு ஒரு ஆலோசனையா கொடுத்துட்டே வர்றாரு. சரி, அவங்களுக்கு. இப்ப அடுத்ததுக்கு வாங்க. அடுத்ததுக்கு வந்து கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றாருன்னா பாஸ்டர்மா, இப்ப ஏற்கனவே என்ன சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் என்ன செய்யப்படும், கூட கொடுக்கப்படும் சொல்லிட்டார்ல. அப்ப அதுல கூட கொடுக்கப்படும்னா அப்ப இதெல்லாம் செய்ய தேவையில்லை தானே. இப்ப எதுக்கு நான் போய் கேட்கணும், எதுக்கு நான் தேடணும், அங்கேயே நிறைவேறிச்சு அப்படின்னா அப்ப ஏன் இது பண்ணணும், கேளுங்கள் 7வது அதிகாரத்திலே நிறைவேறிச்சு, 7வது அதிகாரத்துல இந்த வசனம் தேவை, எதுக்கு நான் கேட்கணும், நான் தான் ராஜ்யத்தை தேடுறேன், அவருடைய நீதியத்தை. அப்ப அங்க என்ன சொல்றாரு, அது வந்து பலிபீட அனுபவம். தேவனுடைய ராஜ்யம்னா நீ புறஜாதியிலிருந்து உலக ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கும், உன்னுடைய நீதி சுயநீதியிலிருந்து அவருடைய நீதிக்கு வந்தீங்கன்னா பலிபீடம் வந்துட்டேன்னு அர்த்தம். ஆமா, வந்தீங்கன்னா உனக்கு இங்க 3 தான் கிடைக்கும். என்னது, உண்ணவும் குடிக்கவும் உடுக்கவும் கிடைச்சிரும். அது மட்டும் கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. அப்படின்னா நீ இம்மைக்குரிய கிறிஸ்தவனா இருக்கிற. நீ மறுமைக்குரிய கிறிஸ்தவனா வரணும்னா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்தீங்கன்னா தான் அங்க கேட்பதற்கு ஒண்ணு இருக்கு, தேடுறதுக்கு ஒண்ணு இருக்கு, தட்டுறதுக்கு ஒண்ணு இருக்கு. ஆமா, ஆமென், ஆமென். இப்ப இங்கதான் பரிசுத்த ஆவியை பெறுகிற அனுபவம். சரியா உங்களுக்கு? கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்தவான்களே, இந்த நாளிலே வேதம் பேசுகிற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு அதிக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்றும் நாங்கள் நம்புகிறோம். அநேகர் இது பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லி எங்களோட தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியையும் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, வருகிற 13வது எபிசோட்ல இருந்து நாம் இந்த வேதத்தில் உள்ள சில ரகசியங்களை எபிரேய மூல பாஷையில் உள்ள எபிரேய எழுத்துக்களில் உள்ள
அந்த ரகசியங்களை குறித்ததான சில காரியங்களை குறித்து ரபியா நம்ம மத்தியிலே அதை குறித்ததான சில விளக்கங்களை உங்கள் மத்தியிலே சொல்ல இருக்கிறார். அதற்குரிய காரியங்களை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் இன்னும் அதில் உள்ள ரகசியங்களை அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த காரியங்களை குறித்து நீங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். இந்த காரியங்களை குறித்து மற்றவர்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யும்படியான காரியங்களை நீங்கள் சொல்லுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Shalom, 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 shalom.